ஹே கேஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் யூபிஎஸ் இருக்குது, அதாவது கம்ப்யூட்டர் யூபிஎஸ். இதோட யூசேஜ் என்னென்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதை பிரித்து உள்ள அப்படி என்ன தான் இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது அதுக்கு முன்னாடி நான் இதை சுற்றி முற்றி காமிச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 5-பின் சாக்கெட் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 எத்தனை போட்டு ஒரு விஜயை போட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஃபியூஸ் ஒன்று இருக்குது. ஓகே, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூஸ் இருக்குது. அந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணால் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். அதை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதை வந்து இந்த ஸ்க்ரூஸ்லாம் எடுத்தோன்னே தான் எனக்கு பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இது எனக்கு எப்படியும் இந்த யூபிஎஸ் வந்து ஒரு 10 வருஷம் பழைய யூபிஎஸ்ஸு. இதில் எப்படி இந்த ஸ்க்ரூஸாக இன்னும் பளபளன்னு இருக்குதுன்னு தெரியல. ஓகே, ஒரு வெளியே ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தூசி தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சீரீஸ் ஆரம்பித்தது வந்து ஓப்பன் பண்ண எல்லாமே தூசியாக தான் இருக்குது. நான் போய் இதை க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கருப்பு கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பேட்ரி, டிசி கரண்ட்டு. பக்கத்தில் இருக்கிறது பெருசாக இருக்கே, அது வந்து டிரான்ஸ்ஃபார்மர், ஏசி. இது இன்வெர்ட்டரோட, இது வந்து ஒரு சின்ன இன்வெர்ட்டர் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். எப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றும், டிசி கரண்ட்டை ஏசியாக மாற்றும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ஒர்க்கிங் பிரின்சிபலே சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டில் ப்ளக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா வோல்டேஜை குறைச்சி இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணோம். இப்போ அதுவே கரண்ட்டு போயிடுச்சுன்னா இந்த பேட்டரியில் இருக்க கரண்ட்டு, அதாவது டிசி கரண்ட்டை ஏசியாக மாற்றி கம்ப்யூட்டருக்கு ரன் பண்ணணும், அவுட்புட் தரும். அதுதான் இதோட வேலை. மேலே பார்த்தீங்கன்னா சர்க்யூட் போர்டு இருக்குது. அதாவது வந்து இதுதான் வந்து பவர் சப்ளைக்கான போர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேஸு, அப்புறம் வந்து பவர் சாக்கெட் எல்லாம் இங்கே சைடில் தான் இருக்குது. சைடில் ஃபியூஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளேக்கான போர்டு எல்லாமே இதில் தான் இருக்குது. எல்இடி இண்டிகேட்டர்ஸ், டிஸ்பிளே இல்லை சாரி இண்டிகேட்டர்ஸ், அதுக்கான இதுவும் இதில் தான் இருக்குது. ஓகே, மாட்ட ஆரம்பிச்சிடும் திருப்பி. வேறு எதுவும் இல்லை, சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஃபைனலாக எல்லா ஸ்க்ரூஸையும் மாட்டியாச்சு. ஆமாம், இப்போ பார்த்தீங்களா, இதுதான் எல்இடி இண்டிகேட்டர்ஸு. இது வந்து கம்பெனி நேம் நியூமெரிக். ஆமாம், அப்புறம் வந்து மேலே வந்து 3 லைட் இருக்குது. இது பார்க்கறது எனக்கு டிராஃபிக் லைட் தான் ஞாபகம் வருது. அப்புறம் ஒரு பவர் பட்டன். இதை நான் காட்டவே இல்லை முதல்ல, அதனால தான் இப்போ காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிவிடுங்க.